நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இடம் மனிதர்களுக்கும் ஆவிகளுக்கும் நடுவில் மார்க்கெட் நடக்கக்கூடிய இடங்க. இது தாங்க அந்த ஃபஸ்ட் மார்க்கெட். இந்த பேய்கள் கூட வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த இடம் இது தான். பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. நரபலி கொடுக்கக்கூடிய இடங்க அது. இடமே ஒரு மர்மமான இடமா இருக்குதுங்க. மரங்கள்லாம் பாருங்கள், அவங்க கும்பிட்றாங்க. இந்த மக்கள் கும்பிட்றாங்க. அந்த மரங்களுக்கு துணி சுற்றி கும்பிட்ற பழக்கமும் இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ப்ரீஸ்ட் இருக்காங்களாம். அவங்க சாக்ரிஃபைஸ் கேட்பாங்களாம். பாருங்கள், வேறு ஒரு ஏலியன் உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய உருவங்களும் பாருங்கள். இங்கே இதோ ஒரு ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த 1 மணிலேருந்து அந்த 2 மணி வரைக்கும் யாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாதான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் எல்லா ஆவிகளும் பேய்களும் அந்த இடத்துல கூடுமா. ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம த காட்ஸ் ஆஃப் நைஜீரியா சீரீஸோட 3வது பாகத்தில் இருக்குங்க. ஏற்கனவே பார்ட் 1 அண்டு பார்ட் 2 பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த 3வது பாகம் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். முந்தைய பாகங்களில் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை எப்படி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வ வழிபாட்டோட ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாகத்துலேயும் நம்ம அதுதாங்க பார்க்க போகிறோம். என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே நரபலி கொடுக்கக்கூடிய இடங்களை நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த காணொளி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிர்வதற்கும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இடம் மனிதர்களுக்கும் ஆவிகளுக்கும் நடுவில் மார்க்கெட் நடக்கக்கூடிய இடங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நரபலி, அதாவது மனிதர்கள் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆவிகளுக்காக நரபலி கொடுப்பாங்களாம். நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த காலகட்டத்தில் மனித பலி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்க வழக்கங்கள்லாம் குறைஞ்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு மாடு கோழிகளை பலி கொடுக்குறதோட நிறுத்திக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஆல்மோஸ்ட் அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மனிதர்களுக்கும் ஆவிகளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த மார்க்கெட், அதை ஃபஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பிளாக் ஸ்மித் ஏதோ வச்சு இந்த கொல்லன் தட்டிகிட்ருப்பாங்கள்ல, இரும்புகள் அந்த மாதிரி தட்டிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு சில உருவங்களெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மரங்கள்லாம் பாருங்கள், அவங்க கும்பிட்றாங்க. இந்த மக்கள் கும்பிட்றாங்க. அந்த மரங்களுக்கு துணி சுற்றி கும்பிட்ற பழக்கமும் இருக்குது பாருங்கள். இது தாங்க அந்த ஃபஸ்ட் மார்க்கெட். இந்த பேய்கள் கூட வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த இடம் இது தான். பாருங்கள், பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. நரபலி கொடுக்கக்கூடிய இடங்க அது. உள்ளுக்குள்ளே நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது. இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நரபலியெல்லாம் கொடுக்கறதில்ல, நாங்கள் எல்லாம் திருந்திட்டோம், ஒன்லி ஆடு மாடுகளை தான் நாங்கள் பலி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அவங்க சொல்கிறதுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் பாருங்களேன், இந்த உருவத்துக்கிட்ட, இந்த உருவத்தோட கையில் ஏதோ வேல் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த உருவத்தோட கையில் ஏதோ உடுக்க மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான உருவங்களாக இருக்குது. பாருங்கள், பேய்கள் கூட
மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு இடங்க. அங்கே ட்ரம்மர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல தான் பலி கொடுத்து அவங்க வேண்டினதை கேட்டால் அது அப்படியே பலிக்குமா. இந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட வேறு என்ன கேட்பாங்க பாருங்கள். ஒரு உருவம் அப்படியே யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்புகள் வசிக்கிறதுனால இங்கே பாருங்கள், அந்த பாம்புகளையும் நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த உருவம் பாருங்கள். இஸ் இட் ஈஷு? No, நோ. no. This is one of the Ifa priests. ப்ரீஸ்ட். Yes, it's on top of animal ஓகே to the market. பாருங்கள். I think மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது இவங்க அந்த பேய்களுடைய மார்க்கெட்டு தாங்க. மனுஷங்க கூட பேய்கள் செய்யக்கூடிய. it's on top of tortoise ம் market. This is the way these people do show their power. ஓகே Those years back, how powerful they are. ஓகே. So this is one of them. You can see he's holding Opule on his hand. இங்கே பாருங்கள், பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய வியாபாரம். அது எப்படிப்பட்ட வியாபாரமாக இருக்கும் இங்கே பாருங்கள். அந்த வியாபாரத்தை பாருங்கள் எப்படி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எங்கிட்ட வேண்டிக்கங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், இந்தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த உருவத்தை பார்க்கலாம். பின்னாடி வந்து ஒரு மெர்மைடு மாதிரி இருக்குது. மனித உடலும் மீனுடைய வாலும் இருக்குது. அந்த ஒரு உருவத்துக்கிட்ட மனிதன் வந்து ஏதோ வாங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு உருவம் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆமைகள் அதெல்லாம் பாருங்கள். டாட்டாய்ஸ். இதுதாங்க இந்த ஸ்பிரிட் மார்க்கெட். ஸ்பிரிட் மார்க்கெட் பாருங்க. It's a gift. இந்த இடமே வந்து ஒரு மர்மமான இடமா இருக்குதுங்க. Say 1,000 naira cash or you can transfer. ரொம்ப மர்மமான இடமா இருக்குது. Transfer. பாருங்க. இங்கே ஒரு உருவம் இருக்குது பாருங்க. எல்லாம் ஸ்பிரிட்டுக்கு உருவங்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. Rárá, mo ní lọ́sàn-án kan. Ó ń yọ̀rùn. பாருங்க எப்படி விதவிதமான சிலைங்க. பாருங்களேன். அட 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 அட. இங்கே பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே ஒரு கோவிலை மறைச்சி வச்சுருக்காங்க. இங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பாருங்க, அப்படியே யானை மேலே ஒரு வேட்டைக்காரன் உட்காந்துருக்கிற மாதிரி பாருங்க. ஆமை மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி. அட 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 அட. பாருங்களேன், விதவிதமாக சிலை செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர் நாட்டார் தெய்வங்களை ஒத்து இருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்களை ஒத்து இருக்குதுங்க. அங்கே பாருங்கள். பாருங்களேன், இங்கே பாருங்கள். இதை பாருங்கள், ஒரு ஆமை மேலே உட்காந்து அதை ஓட்டுற மாதிரி இருக்குது.
எல்லா முகங்களும் பாருங்கள் ஏதோ ஏலியன் முகங்கள் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன மிருகத்தை இவர் ஓட்டிகிட்ருக்காரு. இவர் பாருங்களேன், சிவன் மாதிரியே கையில் வந்து உடுக்க வச்சுருக்காரு பாருங்களேன். கையில் உடுக்க வச்சுருக்காரு பாருங்கள். இந்த இடம் வந்து பாருங்கள், யாருமே வராத இடங்கிறதுக்கு அடையாளம் பாருங்கள். மேலெல்லாம் பாருங்கள் ஒட்டடை பிடிச்சிருக்குது. அது உங்களுக்கு தெரியும். எப்படி ஒட்டடை பிடிச்சிருக்குது தெரியுதா உங்களுக்கு? நான் வேறு இவங்க கூட தனியாக வந்திருக்கேன் பாருங்கள். 3 பேர் கூட வந்திருக்காங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நரபலி கொடுக்கக்கூடிய இடத்த படம் பிடிக்கிறது, அது தனியாக வந்து ஆப்பிரிக்க காட்டுக்குள்ளே நடந்து வந்து படம் பிடிக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஓகே, இவங்களெல்லாம் நம்பலாமா? நம்பலாம். 1 மணி ஆயிடுச்சான். இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குதுங்க. இந்த இடத்துல 1 மணிக்கு இருக்காதீங்க சொல்லி அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறமா கூட வந்துடலாம். நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், அங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படி சொல்லி அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாரு. 1 மணி ஆகிடுச்சான், அதனால் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க. வாட் ஹேப்பன் மை ஃப்ரெண்ட்? வாட் ஹேப்பன்? வை ஆர் யூ சேசிங் மீ அவுட் ஃப்ரம் தட் பிளேஸ்? பாருங்கள், இந்த 1 மணிலேருந்து அந்த 2 மணி வரைக்கும் யாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாதான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து எல்லா ஆவிகளும் பேய்களும் அந்த இடத்துல வந்து கூடுமா. அதனால் அங்கே இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமான பெண்கள் யாரும் இந்த பகுதிக்குள்ளே வரவே கூடாது அப்படிங்கிறதே உங்களுடைய நடைமுறைங்க. நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். அட இங்கே ஒரு பேலஸ் இருக்குதுங்க. ஓகே, இது உள்ளே போகக்கூடாதான், இங்கேருந்தே ஸ்னாப் பண்ண சொல்கிறாரு. உள்ள ப்ரீஸ்டெல்லாம் இருப்பாங்களாம். they don't want me to go inside. பட் நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் திருட்டுத்தனமாக. பாருங்களேன், செம்மையாக இருக்குதுங்க. உள்ளே போகக்கூடாதான், ஸ்பிரிட்ஸ் வர்ற நேரமாக அது. they don't want me to go inside. ஆவிகள் பேய்கள் வரக்கூடிய நேரம். சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ப்ரீஸ்ட் இருக்காங்களாம், அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் கேட்பாங்களாம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாமியாருக்கு வந்து சாக்ரிஃபைஸ் கேட்பாங்களாம். அவங்கெல்லாம் பாருங்கள், இங்கே வரமாட்டேன்ட்டாங்க, அங்கே தான் இருப்பாங்களாம். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இங்கே சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. This is the entrance to the market. The spirit market. Yes, this is the entrance. பாருங்க, When we passed wasn't the entrance. This is the entrance. பாருங்க, அந்த பேய்களுடைய மார்க்கெட்டுக்கு. Look at people that are marketing for you. Madam, they are telling you. பாருங்க, This is a blacksmith. Blacksmith. Okay. Measuring an iron. Yes. That one is selling goods, telling you what you wants to buy. Telling you what you wants to buy. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போகணுங்க. பேய்களுடைய மார்க்கெட், ஆவிகளுடைய மார்க்கெட்டு. நம்பிக்கைங்க, இவங்களுடைய நம்பிக்கை அதெல்லாம்.
காட்டுக்குள்ளே நரபலி கொடுக்குற இடம் ஒன்று மட்டும் இல்லைங்க. முன்னாடி நம்ம பார்த்த இடத்துக்குள்ளே பெண்கள் வந்து போய் அந்த இடத்துல வந்து நரபலி கொடுக்க முடியாது. அதனால் பெண்கள் நரபலி கொடுக்கறதுக்காக தனியாக இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் நரபலி கொடுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான இடமா இருக்குதுங்க. இதில் பாருங்கள், எல்லா உருவங்களும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் ஏதேதோ ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது ஏதோ ஒரு வேற ஒரு ஏலியன் உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய உருவங்களும் பாருங்கள், ஏதோ ஏலியன்கள் மாதிரி தான் இருக்குது. இது என்ன அனிமல்? ஏதோ வித்தியாசமான அனிமலாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த முகத்தை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நிஜமாங்க, இது ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குங்க. ஆனால் இது வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்குது. இன்னும் இதை வந்து மக்கள் பராமரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து இந்த காட்டை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. பாருங்களேன், இதெல்லாம் என்னங்க? நைஜீரியாவில் இப்படி ஒரு இடங்க பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இதோடைய அர்த்தம் தான் என்ன சொல்ல வராங்க? இது பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இது ஏதோ ஏலியன்கள் உருவம் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன உருவம்? உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான இடங்க. ரொம்ப வித்தியாசமான இடம். இது பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஏதோ சடங்குகள்லாம் நடக்குது பாருங்கள். பாருங்கள், ஏதோ கலராக ஏதோ அந்த இடத்துல ஊற்றிருக்காங்க. மை ஃப்ரெண்ட், இந்த ஆடையை பாருங்கள். இது என்ன மாதிரியான ஆடை? கையில் ஏதோ வச்சுருக்கு. My friend, please, what is this? Can you please explain about this? Do you know what is this? This one? Are there any priests to explain this? Yes, there's a priest. When we go inside, Okay. when you go inside, there's a priest inside. You can see. Okay. Just give him something. You explain everything. Sure. வாவ் வாவ், உண்மையாகவே இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு இடங்க. இது ஏதோ புதுசாக இருக்குதுங்க. இது எல்லாமே இந்த கான்செப்டே, இந்த மதத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. நம்ம இந்து மதங்களில் ஏதாவது இந்த மாதிரி கடவுள்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத யாருக்காச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இந்த இது வந்து ஏதோ சம்திங் நெருப்பெல்லாம் கூட வைப்பாங்க போல் இருக்குங்க. பாருங்கள், கருகி இருக்குது. ஏதோ சடங்குகள்லாம் இருக்குது. நம்ம ப்ரீஸ்ட்டுக்கிட்ட கேட்கலாம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான சடங்குகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, நைஜீரியாவில் வந்து சாக்ரிஃபைஸ் வந்து இவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று. மனிதர்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கூட இன்றைக்கி வரைக்கும் இங்கே தொடருது. அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று. எனக்கு இந்த இடத்துலையே வந்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு படம்னா சிலைன்னா அங்கே பாருங்கள், இது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிலை வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷூட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இது ஏதோ ஏலியன்களுடைய உருவங்களை டிபிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குதுங்க. எல்லாமே ஏதோ வேற ஒரு உலகத்தை செதுக்கி வச்சிருக்கிற மாதிரியே இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், 400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் எதுக்காக கட்டியிருக்காங்க? அட்டா இங்கே பாருங்க. அட்டா, மை ஃப்ரெண்ட், வாட் இஸ் திஸ்?
That is why I allow you to pass. I want to show you. இங்கே பாருங்களேன். அட அட அட. In this place, you can see it's facing the direct on the river. அப்படியே நிறைய உருவங்கள்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. அப்படியே அந்த டைகருடைய நகங்கள் எல்லாம். You can see it. இங்கே பாருங்களேன், இன்னொரு சிலை இருக்கு. காட்டுக்குள்ளே இன்னொரு சிலைங்க. பாருங்களேன். Sit on top of me. ஓ, இங்கே பாருங்களேன். Obatala, ஓகே. God of all gods. God of all gods. All other gods. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குதுங்க. அட இங்கே பாருங்க, நம்ம ஊர் மகாபலிபுரத்தை பற்றி நம்ம ஆச்சரியப்படுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு நிகரான இல்லை அதை விட அதிகமான சிற்பங்கள் இந்த இடத்துல இருக்குங்க. அப்படியே நீளுதுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்குற இடங்கள்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு நீளுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, திஸ் இஸ் மஸ்குரைன். This is a drummer. என்னங்க இது? என்ன இடங்க இது? அப்பா.